உங்களுடைய ராசிநாதனே இந்த ராசி உங்க ராசியில தான் ஆட்சி பெற்றிருக்காரு. அதோட புதனும் சேர்ந்துருக்கிறதுனால அந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இனிமையான தன்மை அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். நவம்பர் மாதம் முடிச்சுட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். 10ல் குரு பகவான், 2ல் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால கொஞ்சம் இனிமையான சொற்களை நீங்கள் பேசி பழகிக்கிறது நல்லது. இந்த மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கடுஞ்சொற்கள் பேசாமல் துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கவர்ச்சியாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ அந்த ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதனே இந்த ராசி உங்க ராசியில தான் ஆட்சி பெற்றிருக்காரு. அதோட புதனும் சேர்ந்துருக்கிறதுனால அந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இனிமையான தன்மை அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். நவம்பர் மாதம் முடிச்சுட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். 10ல் குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வேலை மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை, புகழ், கௌரவம், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அருமையாக இருக்கு. அதே போல தொழில் மூலமாக உங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இந்த மாதம் அற்புதமாக இருக்கு. இந்த நவம்பர் மாதத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு புகழ், மரியாதை கொஞ்சம் எல்லளவு கூட குறையாது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 10ல் குருங்கிறது உச்சம் பெற்றிருக்கார். அப்படிங்கும்போது உங்களுக்கு உரிய உங்களுடைய மதிப்புக்கு உண்டான மதிப்பு அப்படிங்கிற மரியாதை, புகழ், கௌரவம் எல்லாமே அந்தஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட குறையாது அப்படிங்கிறது தான் இந்த நவம்பர் மாதத்துல உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். 2ல் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால கொஞ்சம் இனிமையான சொற்களை நீங்க பேசி பழகிக்கிறது நல்லது. இந்த மாத பிற்பகுதியில பாத்தீங்கன்னா கடுஞ்சொற்கள் பேசாம இனிமையாக பேசக்கூடிய வாய்ப்பு நீங்க ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதா. கோபம் அப்படிங்கிறது முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரியனோட செவ்வாயும் சேர்றதுனால, செவ்வாய் அங்க ஆட்சி பெற்றிருக்கிறதுனால 2ஆம் இடமாகவும் அமைறதுனால கொஞ்சம் பேச்சுக்கள்ல கொஞ்சம் நிதானத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா இந்த மாத பிற்பகுதியில உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அருமையாக இருக்கும். குடும்ப உறவுகளிடையே நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா குழந்தைகளையும் சரி குடும்ப உறவுகளிடையேவும் நீங்க இனிமையான சொற்களை கூட்டி அவங்கள அரவணைத்து செல்லும்போது நம்ம ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை நல்ல விதமாக நீங்க கோபப்படாம பேசும்போது உங்களுடைய குழந்தைகளும் சரி உங்க குடும்ப உறவுகளிடையும் உங்ககிட்ட அந்யோன்யமா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது உங்களுடைய பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதரவு, ஒரு அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கும்போது அங்க சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு இடமாற்றமோ, வீண் அலைச்சல்களோ அல்லது இடமாற்றம் கொஞ்சம் பயணம் செல்லக்கூடிய வேலையினால பயணம் செய்யக்கூடியது இந்த மாதிரியான இருக்கிறதுனால உடல் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு அஜீரண கோளாறு, கால் வலி இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கு வந்து போகும். அதுல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாடு அப்படிங்கும்போது உணவு சரியான நேரத்துக்கு நீங்க உணவு எடுத்துக்கிறது. அதே போல உங்களுடைய ஓய்வுங்கிறது ஏன்னா 12ல் சனி அப்படிங்கும்போது காலபுருஷனும் 12ல் சனி பகவான் அப்படிங்கும்போது ஓய்வு, இரவு தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டா சீராக இருக்கணும். அந்த தூக்கம் கெடுவதனாலும் உங்களுக்கு சோர்வு அப்படிங்கிறது ஒண்ணு உண்டாகக்கூடும். அதனால சாப்பாடு விஷயங்களாக இருக்கட்டும், ஓய்வு எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நீங்க சரியான முறையில நீங்க உடலையும் மனதையும் பாதுகாப்பா வச்சுக்கோங்க. தினமும் தியானம் செய்யுங்க. ஒரு மெடிடேஷன் பண்றது அப்படிங்கிறது உங்க உடலையும் சோர்வடைய செய்யாம உங்க உடலையும் சேர்த்து நல்ல சீராக இருக்கக்கூடிய விஷயமாக அமையும். மனமும் உடலும் சீராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. யோகாவும் செய்யுங்க, மெடிடேஷனும் பண்ணுங்க. இந்த தியானம் செய்ய பண்ணும்போது உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்ப உறவுகளிடையாக இருக்கட்டும், நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் அதுல சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அருமையாக அமையும். அதனால துலாம் ராசிக்காரர்கள் இன்னும் உங்களுடைய செல்வ நிலை உயரணும்னா ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில மகாலட்சுமி வழிபாடை செஞ்சு சாயந்தர நேரத்துல விளக்கேற்றி அந்த மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்ற போது அந்த மந்திரங்களை சொல்லி வரும்போது உங்களுடைய செல்வ நிலை எப்பவுமே இந்த மாதம் சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. நன்றி. இந்த மாதத்துல நம்மளுடைய ராசி பலன்கள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி உங்களுடைய ராசிகள்ல எந்தெந்த கிரகங்கள் இப்ப இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரு பகவான்
குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிசாரமா பெயர்ந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில வந்து உச்சம் பெறக்கூடிய அமைப்பில இந்த மாதம் முழுக்க உச்சம் பெறுகிறார். அப்படி இருக்கும்போது, குரு பகவான் ஒரு நல்ல அமைப்பில இருக்காரு. உங்க ராசிக்கு அது எத்தனாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப வரிசையில பார்ப்போம். அதற்கு முன்னாடி கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கு, என்னென்ன ராசியில அமைய பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெறுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில கேது பகவானும், கன்னி ராசியில சுக்கிரனும், துலாம் ராசியில சூரியன், புதன், செவ்வாயும் அமர்ந்திருக்காரு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில ஆட்சி பெற்றிருக்காரு. அதே போல பார்த்தீங்கன்னா, ராகு கும்ப ராசியில ராகு பகவானும், மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியிலும் அமர்ந்திருக்கார். அப்போ இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில அமைஞ்சிருக்கிறதுனால மக்கள் பார்த்தீங்கன்னா, பயணம் செல்லக்கூடிய வகையில அந்த பயணத்துல ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இந்த மாதிரியான நடக்கும். மருத்துவ செலவுகளும் அதிகமாகும். இந்த மருத்துவ செலவுகள்லாம் நீங்க குறைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கால்ல இப்ப சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னா, கால்ல நீங்க செப்பல் போடாம கூட நடக்கலாம். சனியோட வக்ரகதி பார்வையோட வந்து கன்னி ராசிக்கு விழுகுது. அப்படி இருக்கும்போது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு பொதுவாவே காலபுருஷ தத்துவப்படி 12ல வந்து சனி பகவான் வக்ரகதியில இருக்கார். அப்போ சனி வக்ரமா இருக்கும்போது காலத்துல நம்ம வந்து உடல் உழைப்ப குடுக்கணும். நம்ம உடம்புல இருந்து ஒரு சொட்டு வேர்வை வந்தாலே சனி பகவானோட தாக்கம் குறைந்துரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. சனி பகவானோட தாக்கம் குறையணும் அப்படின்னா, நம்ம கால்நடையா நம்ம வந்து நடந்து போறது, செப்பல் இல்லாம நடந்து போறது, ரோட்டோர இருக்கிற மக்களுக்கு, உடல் ஊனமுற்றவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து உங்கனால முடிந்த உதவிகள் செய்யறது. இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன கொடுக்கும். அதே போல தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய நிலையில இருக்கிறதுனால, இந்த மாதம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு தனவரவு அப்படிங்கிறது ஒரு தாராளமான வகையில அமைஞ்சிருக்கும். தனம், பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. சிம்மத்துல கேது இருக்கிறதுனால காலபுருஷனுக்கு 5ல கேது அப்படிங்கும்போது மன ஆசைகள்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கும். ஒரு மனப்பதட்டம், குழப்பம் இந்த மாதிரியான வகையில இருக்கும். இப்ப கன்னியில வந்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீசம் பெறுகிறார். அப்ப கன்னியில நீசம் பெருகும்போது பண இழப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அங்க அமைந்துரும். ஆனா சுக்கிரன் வந்து தொடர்ந்து அங்க இல்ல. அடுத்து துலாத்துக்கு வந்து ஆட்சி பெறக்கூடிய வகையிலும் அவர் அமைந்துருவாரு, மாறிருவாரு. பிற்பகுதியில இந்த மாத பிற்பகுதியில சுக்கிரன் வந்து துலா ராசிக்கு வந்துருவாரு. அப்ப மாத பிற்பகுதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெண்களால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், பெண்களால சில சில பிரச்சனைகள், தொல்லைகள் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுட்டு இருந்தது. இந்த மாத பிற்பகுதியில துலாத்துல வந்து ஆட்சி பெறும்போது, உங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு வகையில உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்க எதிர்பார்த்திருந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும். அதனால இந்த 12 ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு வழிபாடு இருக்கும் அப்படின்னா. ஆனா காலபுருஷன் தத்துவத்துல 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அப்போ மறைமுக தொற்று ஏன்னா இந்த மழை காலமாக இருக்கிறதுனால, இந்த பூச்சி அடி, விஷப்பூச்சிகள் கடிக்கிறது, கொசு தொல்லைகள் இருக்கிறது, மறைமுக தொற்றுக்கள் ஏற்படுறது. அதாவது தொற்று ஏற்படாம இருக்கிறதுக்கு தான் இந்த கார்த்திகை மாதத்துல விளக்கேற்றணும். அப்ப அந்த விளக்குங்கிறது நீங்க வந்து அகல் விளக்கு, மண் சட்டியில அகல் விளக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஊத்தி, நீங்க வந்து இந்த மாதம் தொடங்கும் போதே நீங்க வந்து விளக்கேத்த ஆரம்பிச்சிடணும். வீட்டு வாசல்ல வந்து 2 விளக்காவது ஏற்றணும். முந்தைய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, மாடம் இருக்கும். அந்த மாடத்துல வந்து விளக்கேத்துவாங்க. அத நீங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும். அப்பதான் அந்த நோய் தொற்றுக்கள்ல இருந்து நம்ம காக்கணும். கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும்போது, அந்த பூச்சிகளால நம்மளுக்கு தொற்று நோய் பாதிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அதனால இந்த நவம்பர் மாதம் முழுக்கும் நீங்க வந்து அகல் விளக்குல நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க விளக்கேற்றி வருவது, அந்த மாதம் முழுக்கும் ஐப்பசி, கார்த்திகை மாதம் முழுக்க நீங்க வந்து இந்த விளக்கேற்றுவது மிக ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும்.